ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். நேற்று கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபாவில் தன்னுடைய முதல் உரையை தொடங்கியிருக்காரு. வழக்கம் போல் அவர் பேசுனது யாருக்குமே புரியல. ஏன்னா அங்கே இருக்கும் பாஸ் ஒருத்தவங்க ஒரு மொழியில் பேசும்போது அந்த பாஷை நமக்கு தெரியாட்டின்னா வேற லாங்குவேஜில் மாற்றிக்கிற மாதிரி கருவிகள் பாராளுமன்றத்தில் இருக்குது. அந்த கருவிகளாலேயே கூட இவர் என்ன பாஷையில் பேசினார் என்ன சொன்னாருங்கிற புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அங்கே இருக்கும் மற்ற எம்பிக்கள் எல்லாமே குழம்பி போய் இருக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் காந்தி பெரியாரின் பேரன் அண்ணாவின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்த வார்த்தை இந்த இவர் சொல்லியிருக்கிற இந்த காந்தி பெரியார் அண்ணா இதுவே முதல்ல ஒரு குழப்பமான விஷயம். இன்னொன்று பார்த்தோம்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் நாட்டையும் ஓட்டையும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஓட்டையும் நாட்டையும் விற்க மாட்டீங்க, ஆனால் உங்களையும் உங்கள் கட்சியையும் விற்பீங்க. உங்களையும் உங்கள் கட்சியையும் உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள்ட்டையும் விற்றுருவீங்க நீங்கள். ஏன்னா இப்போ அப்படி தான் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் கோபாலபுரத்துக்கு அடமானம் வச்சுருக்கீங்கன்னு கூட சொல்ல முடியாது, நீங்கள் விற்றுட்டீங்க. ஓப்பனாக சொல்ல போனோம்னா அந்த பேக்கரி டீலிங் மாதிரி தான். அதாவது நான் என்னையும் என் கட்சியையும் என் கட்சி தொண்டர்களையும் உங்கள்கிட்ட வித்துடுறேன், அதுக்கு பதில் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு எம்பி சீட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி டீலிங் பண்ணி தான் நீங்கள் இந்த சீட்டை வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவை உறுப்பினர் இல்லை. அதனால் நீங்கள் ஓட்டை விற்க முடியாது, நாட்டையை விற்க முடியாது. அப்படி போகிற போக்கில் தியாகராஜ சுவாமி அவர்களை பிச்சை எடுத்து வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பாரதியார் சொன்னார், அதாவது வேதம் அறிந்தவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிறப்பால் ஒருத்தன் பிராமணன் இல்லை, வேதம் எவனுக்கு தெரியுதோ அவன் தான் பார்ப்பான்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? போகிற போக்கில் தியாகராஜ சுவாமிகள் அவர்களை பிச்சை எடுத்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தை மிகவும் கண்டிக்கத்தக்க வார்த்தை. தன்னுடைய வாழ்நாளில் 21 வருஷத்திலேயும் 96 கோடி முறை ராமநாமத்தை உச்சரித்து அதுக்கு அதாவது ராமாயணத்தை 2400 கீர்த்தனைகள் மூலமாக கொண்டு வந்த ஒரு மகான். தனக்கு அவர் எடுத்தது பிச்சை இல்லை, யாகம் வேள்வின்னு சொல்லலாம். தனக்காக இல்லாமல் அன்னைக்கு எடுக்கிறாங்களா, அன்னைக்கு கிடைக்கும் தானியங்களை வச்சு மக்களாக கொண்டு கொடுத்த தானியங்களை வச்சு அவங்க அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நாளைக்கு வேணும்னு கூட அவர் தனக்காக எடுத்து வைக்கல. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வாழ்நாளில் எத்தனையோ மன்னர்கள் தன்னை புகழ்ந்து பாடும்படின்னு சொல்லியும் அவர் வேண்டாம், எனக்கு பணம் பொருள் மேலே ஆசை இல்லை பற்று இல்லைன்னு சொன்னவர். இது குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி மகாராஜா இவருடைய திறமையை கேட்டு அவருடைய அவைக்கு கூப்பிட்டு என்னை நீங்கள் பாடுங்க, என்னை புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவைக்கே போகாமல் மறுத்தவர் அவர் நினச்சிருந்தா எத்தனையோ அந்த காலத்திலே மிகவும் பெரிய கோடீஸ்வரராகவும் ரொம்பவும் ஒரு வசதி வாய்ப்புகளோடு அவர் வாழ்ந்திருக்க முடியும். அதெல்லாம் வேணாம்ட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராமருக்காகவே வாழ்ந்தவர். அவருடைய தந்தையார் பெயர் கூட பார்த்தோம்னா ராமபிரமம், தாயினுடைய பெயர் சீதாம்மா. அதனால அவருக்கு இயற்கையாகவே அந்த ராமர் மேலே ஒரு பக்தி வந்திருக்கு. உங்களை மாதிரி இங்கிட்டு பேக்கரி டீலிங் பண்ணிட்டு அவர் போகலை. தன்னுடைய இறுதி காலத்தில் ராமாயணம் எழுதிய வால்மீகிக்கு இணையாக அவருடைய மறு அவதாரம் தான் தியாகராஜ சுவாமிகளை எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா வால்மீகி 2400 ஸ்லோகங்கள் மூலமாக ராமரை பற்றி எழுதியதாகவும் இவர் 2400 கீர்த்தனைகள் மூலமாக ராமபிரானை பற்றி எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. இவ்வளோ உயர்வான, அதாவது உலகத்திலே அவ்வளோ கீர்த்தனைகளை எழுதின ஒரே நபரை நீங்கள் போகிற போக்கில் பிச்சை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் மிகவும் தவறான வார்த்தை, கண்டிக்கத்தக்க வார்த்தை.